வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் கிரியேட்டினின் சோதனை பற்றி விவாதிப்போம். சிறுநீரக நோயாளிகள் பெரும்பாலும் கிரியேட்டினின் சோதனைகளை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது கேஎஃப்டி சிறுநீரக செயல்பாடு சோதனை. இப்போது உங்கள் கேஎஃப்டி அறிக்கைகளில் நோயாளியை மிகவும் பயமுறுத்துவது கிரியேட்டினின் மதிப்பு. ஆனால் சில நோயாளிகளுக்கு மட்டுமே கிரியேட்டினின் பற்றி தெரியும். எனவே இன்று கிரியேட்டினின் என்றால் என்ன, உயர் கிரியேட்டினின் என்றால் என்ன, உங்கள் கிரியேட்டினின் அளவைக் குறைக்கும் முறைகள் என்ன? எனவே வீடியோவை ஆரம்பிக்கலாம். முதலில் கிரியேட்டினின் என்றால் என்ன? நாம் அனைவரும் அதை கழிவுப் பொருள் என்று அறிவோம். ஆனால் அது எங்கிருந்து வருகிறது? இது தசைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. நமது தசைகள் வேலை செய்யும்போது அது ஒரு இரு தயாரிப்பை உருவாக்குகிறது. இது கிரியேட்டினின். இது ஒவ்வொரு நபரிடமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நபரின் உடலிலும் சில அளவு கிரியேட்டினின் உள்ளது. ஆனால் நமது சிறுநீரகம் தொடர்ந்து அவற்றை நீக்குகிறது. எனவே ஒரு சாதாரண நிலையில் கிரியேட்டினின் அளவும் சாதாரணமாக இருக்கும். உங்கள் அறிக்கைகள் டெசிலிட்டர் கிரியேட்டினினுக்கு 0.5 முதல் 1.1 மில்லிகிராம் வரை காட்டலாம். இது சாதாரணமானது. அதிகப்படியான அளவு இருந்தால் அது வெளியேற்றப்படும். ஆனால் அதிக பிபி அல்லது சுகர் அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் சிறுநீரகங்கள் சேதமடையும் போது அவர்களால் தங்கள் வேலையைச் செய்ய முடியாது. எனவே அதிகப்படியான கிரியேட்டினின் உடலில் இருந்து வெளியேற்றப்படாமல் இரத்தத்தில் சேரத் தொடங்குகிறது. கேஎஃப்டி அறிக்கைகள் ஆய்வக சோதனையில் நமது சிறுநீரகங்கள் எவ்வளவு நன்றாக உள்ளன என்பதைக் காட்டுகின்றன. மேலும் கிரியேட்டினின் அளவு சிறுநீரக ஆரோக்கியத்தை வரையறுக்கிறது. இது கிரியேட்டினின் அல்ல, நாம் கவலைப்பட வேண்டும். பெரும்பாலும் நோயாளிகள் தங்கள் கிரியேட்டினினை எவ்வாறு குறைப்பது என்று என்னிடம் கேட்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே சிறுநீரகத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்று கேட்கிறார்கள். சரி, நீங்கள் சிறுநீரகங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும், கிரியேட்டினின் அளவை பற்றி அல்ல. யோசித்துப் பாருங்கள், சிறுநீரகங்கள் தானாகச் சேதமடையாது. அதன் சேதத்திற்கு எப்போதும் சில காரணங்கள் உள்ளன. 80% வழக்குகளில் இது உயர் பிபி அல்லது உயர் சர்க்கரை மற்றும் மருந்துகளின் உதவியுடன் இரண்டையும் எளிதில் கட்டுப்படுத்தலாம். உங்கள் பிபி மற்றும் சுகரை கட்டுப்படுத்துவது சிறுநீரகத்திற்கு அதிக சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நீக்குகிறது. எனவே சிறுநீரக செயலிழப்பு முன்னேறாது. உங்கள் அதிக கிரியேட்டினின் அளவு கூட அப்போது அவ்வளவாக பாதிக்காது. எனவே சிறுநீரக நோயாளிகள் முதலில் செய்ய வேண்டியது சிறுநீரகப் பாதிப்பின் மூல காரணத்தை அகற்றுவதுதான். உடலில் வேறு பல கழிவுப் பொருட்கள் இருக்கும்போது மட்டும் ஏன் கிரியேட்டினின் சோதனையை மேற்கொள்கிறோம் என்பதை இப்போது புரிந்துகொள்வோம். ஏனென்றால் மற்ற கழிவுப் பொருட்களை பரிசோதிப்பதை விட ஆய்வகத்தில் கிரியேட்டினின் பரிசோதனை செய்வது எளிது. அதனால்தான் கிரியேட்டினின் யூரியாவை மட்டும் சோதிக்கிறோம். ஒவ்வொரு கழிவுப் பொருட்களையும் தனித்தனியாக பரிசோதிக்க வேண்டியதில்லை. கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் உடலில் உள்ள மற்ற கழிவுப் பொருட்களின் அளவை முடிவு செய்து நமது சிறுநீரகம் எவ்வளவு நன்றாக வேலை செய்கிறது என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனையை வழங்க விரும்புகிறேன். கேஎஃப்டி பரிசோதனைக்கு சென்று இரத்த மாதிரி கொடுக்கும் போதெல்லாம் சிறுநீர் மாதிரியையும் கொடுத்து இரத்தத்தில் உள்ள கிரியேட்டினின் அளவை பார்த்து சிறுநீருடன் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும். சிறுநீரின் மூலம் உங்கள் கிரியேட்டினின் நீக்கம் அதிகரிக்கும் போது சிறுநீரில் உள்ள கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது, அது இரத்தத்தில் குறைகிறது. உங்களில் பெரும்பாலோருக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் தெரியாதவர்களுக்கு. சிறுநீரக செயல்பாடு மேம்பட்டால் சிறுநீரில் உள்ள கிரியேட்டினின் அனுமதி இரத்தத்தில் அதிகரிக்கிறது மற்றும் குறைகிறது. எனவே சிறுநீரக நோயாளிகளுக்கு சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துவது அவசியம். எப்படி? அது பற்றி பிறகு விவாதிப்போம். இப்போது ஒரு நபரின் கிரியேட்டினின் சாதாரண மதிப்புகள் என்ன? இது பெண்களிடமிருந்து ஆண்களில் வேறுபடுகிறது. ஏனெனில் ஆண்களுக்கு அதிக தசைகள் உள்ளன. இதன் காரணமாக கிரியேட்டினின் உருவாக்கம் அதிகமாக உள்ளது. மேலும் அவற்றின் இயல்பான மதிப்புகளும் அதிகமாக இருக்கும். ஆண்களில் ஒரு டெசிலிட்டருக்கு 0.4 முதல் 1.1 மில்லிகிராம் மற்றும் பெண்களில் இது ஒரு டெசிலிட்டருக்கு 0.6 முதல் 1.0 மில்லிகிராம். இந்த மதிப்புகள் ஆய்வகத்திற்கு மாறுபடும். இந்த நிலைகளை சரிபார்க்க 3 ஆய்வக சோதனைகள் அல்லது முறைகள் உள்ளன. ஸ்பெக்ட்ரோபோட்டோமெட்ரி, என்சைமேடிக் மற்றும் ஜாக் முறை. கிரியேட்டினின் அளவைச் சரிபார்க்கும் வெவ்வேறு முறைகளும் அளவீடுகளை மாற்றுகின்றன. மாதிரிகள் அவற்றின் மீது வெவ்வேறு கட்டுப்பாடுகளைக் கொண்டிருப்பதால் மதிப்பீடு செய்யப்படும் இயந்திரங்கள் காரணமாகவும் மதிப்புகள் மாறுபடும். ஆய்வக வெப்பநிலை மற்றும் மாதிரி எவ்வளவு பழையது, மேலும் மாறுபாடுகளை உருவாக்கவும்.
இந்த அனைத்து மாறுபாடுகளையும் சரிசெய்ய உங்கள் மேலும் அனைத்து சோதனைகளையும் ஒரே ஆய்வகத்தில் நடத்த வேண்டும். ஆய்வகத்தை மாற்றுவது உங்கள் நிலைகளையும் மாற்றும். மதிப்புகள் மிக அதிகமாகவோ அல்லது மிகக் குறைவாகவோ இருக்கும், மேலும் இரண்டும் நோயாளிக்கு நல்லதல்ல. எனவே அதே ஆய்வகத்தில் உங்கள் சோதனைகளை எடுக்க முயற்சிக்கவும். அதை உங்களுக்கு எளிமையாக விளக்குகிறேன். வீட்டிலுள்ள எடையிடும் இயந்திரத்தில் உங்கள் எடை ஜிம்மில் நீங்கள் எடை போடுவதில் இருந்து வேறுபட்டது மற்றும் வேறு எங்காவது வேறுபட்டது. சில நேரங்களில் வித்தியாசம் 4 முதல் 5 கிலோகிராம் வரை இருக்கும். இது தவறானது. எனவே உங்கள் எடையிடும் இயந்திரம் அல்லது ஆய்வகத்தை மாற்றுவதும் பிழைகளைத் தூண்டுகிறது. அதனால்தான் உங்கள் சோதனை அறிக்கைகளை அதே ஆய்வகத்தில் இருந்து எடுக்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல் நீங்களும் சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்வது என்று நான் சொல்லவில்லை. 24 மணி நேரமும் சிறுநீர் மாதிரி எடுக்க வேண்டும். ஆனால் அது ஏன்? அன்றைய முதல் சிறுநீர் மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கும், ஏனென்றால் அது ஒரு நீண்ட தூக்கத்திற்குப் பிறகு. ஆனால் நாள் செல்லச் செல்ல அதில் அதிக நீர் இருப்பதால் அது இன்னும் வெண்மையாக மாறும். இதனாலேயே நாள் முழுவதும் மாதிரி எடுக்கிறோம். ஆய்வகங்கள் மிகவும் துல்லியமான அறிக்கைகளை உருவாக்க முடியும், எனவே அதன் சராசரி கருதப்படுகிறது. சிறுநீர் மூலம் கிரியேட்டினின் நீக்கம் உங்கள் வயதைப் பொறுத்தது. நீங்கள் வயதாகும்போது உங்கள் கிரியேட்டினின் அனுமதி குறைகிறது மற்றும் முற்றிலும் இயற்கையானது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சிறு வயதிலேயே கிரியேட்டினின் கிளியரன்ஸ் குறையலாம். நீங்கள் பரிசோதனை செய்து சிறுநீர் மாதிரி அறிக்கைகளை வைத்துக் கொள்ளலாம். அதில் உள்ள மதிப்பு உங்கள் கிரியேட்டினின் அனுமதியை குறிக்கிறது. கிரியேட்டினின் கிளியரன்ஸ் அதிகரிக்க சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த நீங்கள் வேலை செய்ய வேண்டும். த்ரியாசில் சிறுநீரில் உள்ள கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கவும் இரத்தத்தில் குறைக்கவும் நாங்கள் வேலை செய்கிறோம். உதாரணமாக, உங்கள் திரையில் உள்ள அறிக்கைகளைப் பார்க்கவும். இரத்தத்தில் உள்ள கிரியேட்டினின் அளவு சிறிது காலத்தில் குறைந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். சிறுநீரக செயல்பாடு மேம்படும் போது சிறுநீரின் மூலம் கிரியேட்டினின் அனுமதி அதிகரித்தால் மட்டுமே இது நடக்கும். இப்போது கிரியேட்டினின் கிளியரன்ஸ் அதிகரிக்க சிறுநீரக செயல்பாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றி பேசலாம். அதற்கு சிறுநீரகங்களைப் பற்றி சிந்தித்து அவற்றுக்கு என்ன தீங்கு விளைவிக்கும் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, இதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இன்னும் இதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா? ஆம் அல்லது இல்லை. உங்களுக்கு சர்க்கரை நோய் உள்ளதா? ஆம் அல்லது இல்லை. இந்த 2 நோய்களில் ஏதேனும் ஒன்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அவற்றில் ஒன்று உங்கள் சிறுநீரகத்தை பாதித்திருக்க 90% வாய்ப்புகள் உள்ளன. இப்போது இன்னொரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பிபி அல்லது சுகர் கட்டுப்பாட்டில் உள்ளதா? கிரியேட்டினின் அளவுகள் குறைவாக இருந்தால் அல்லது அதிகரிப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இருப்பினும் உங்களுக்கு அதிக பிபி அல்லது சர்க்கரை பிரச்சனைகள் இருந்தால், அதாவது உங்கள் சர்க்கரை அளவு 200 அல்லது உங்கள் இரத்த அழுத்தம் 130/90 அல்லது 140/100 என்றால் உங்கள் சர்க்கரை அல்லது இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படாது. எனவே உங்கள் சிறுநீரக பாதிப்பை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கு இதுவே காரணம். எனவே முதலில் சிறுநீரக பாதிப்புக்கான காரணத்தை அகற்றவும். இது சிறுநீரகங்கள் அதிக சேதமடைவதை தடுக்கும் மற்றும் சிறுநீரகம் கடந்த கால பாதிப்பிலிருந்து மீள உதவும். கல்லீரலைப் போலல்லாமல் சிறுநீரகங்கள் மீளுருவாக்கம் செய்ய முடியாது, ஆனால் அவற்றின் செயல்பாட்டை அதிகரிக்கும் பண்பு உள்ளது. எனவே எப்படியாவது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரித்தால் சிறுநீரின் மூலம் கிரியேட்டினின் நீக்கத்தை அதிகரிக்கலாம். இப்போது ஒருவரது சிறுநீரக செயல்பாட்டை எவ்வாறு அதிகரிக்க முடியும்? ஆயுர்வேத மருந்துகள் சிறுநீரக செயல்பாடு மறுசீரமைப்பு சிகிச்சையின் பார்ட்டி உதவியுடன் சிறுநீரின் மூலம் கிரியேட்டினின் நீக்கத்தை அதிகரிக்க மிகவும் உதவியாக இருக்கும். இது 3 படிகளில் செய்யப்படுகிறது. முதலில், இந்த வீடியோவில் நான் முன்பு விளக்கியுள்ள நோய்க்கான மூல காரணத்தை அகற்றவும். இரண்டாவதாக, சிறுநீரக செயல்பாட்டை மீட்டமைத்தல். அதிக சர்க்கரை அல்லது இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் சேதமடையத் தொடங்குகிறது. நெப்ரான்கள் மற்றும் அவற்றின் செல்கள் பலவீனமடையத் தொடங்குகின்றன அல்லது வீக்கமடைகின்றன. 2 நிலைகளிலும் அவை சரியாக வேலை செய்யாது. இதனால் இரத்தத்தில் கிரியேட்டினின் அதிகரிப்பு மற்றும் சிறுநீரில் வீழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே நெப்ரான்களை மீட்டெடுக்க நாம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அவை முன்பு போலவே சரியாக வேலை செய்ய முடியும். ஆனால் அது உயிருடன் இருக்கும் நெப்ரான்களில் மட்டுமே வேலை செய்யும். நாள்பட்ட அழற்சியின் காரணமாக இறந்த நெப்ரான்களை மீண்டும் உருவாக்க முடியாவிட்டால்
இறக்கவிருக்கும் ஆனால் இன்னும் இறக்காத செல்களில் நாம் வேலை செய்ய வேண்டும். நெப்ரான்களை மேம்படுத்துவது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்தத்தில் அதன் அளவைக் குறைக்க கிரியேட்டினின் அனுமதியை அதிகரிக்கும். நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிறுநீரகத்தை மீட்டெடுக்கும் வேலை. உங்கள் சிறுநீரகத்தை பிரச்சனைகளிலிருந்து புரிந்துகொண்டு பாதுகாக்கவும். சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் நீக்க. இந்த வீடியோவில் உள்ள அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் சிறுநீரக நோயாளிகள் பல விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சேனலில் நீங்கள் மற்ற எல்லா வீடியோக்களையும் பார்க்கவில்லை என்றால் அவற்றைத் தொடர்ந்து பார்க்கவும். உங்கள் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பது எப்படி என்பதை புரிந்து கொள்ளவும், சிறிய கவனிப்புடன் உங்கள் கிரியேட்டினின் அளவைக் குறைக்கவும், சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட்பை.